காதி என்றொரு அரசன் இருந்தார். அவருக்கு ஆண் குழந்தைகள் ஏதும் இல்லை. ஆனால் ஒரு அழகிய மகள் இருந்தாள். அவள் பெயர்தான் சத்தியவதி. காலங்கள் உருண்டோடின. சத்தியவதி திருமண வயதை அடைந்தாள். நற்குணங்களையும் அழகையும் ஒருங்கே பெற்ற அவளை நல்ல வசதியான ஒரு இடத்தில் மணமுடித்து தர வேண்டும் என்று விரும்பினார் காதி. அதற்கான வேலைகளிலும் அவன் தீவிரமாக இறங்கினான். அந்த சமயம் அரசனை தேடி ஒரு முனிவர் வந்தார். அவர் பெயர் ரிஷிகர். அரண்மனைக்கு வந்த ரிஷிகர் சத்தியவதியின் அழகையும் நல்ல குணங்களையும் கண்டு வியந்தார். அவளை மணமுடிக்க வேண்டும் என்று விரும்பினார். தன்னுடைய ஆசையை அவர் அரசனிடம் தெரிவித்தார். இதனை கேட்டு அரசனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. முடியாது என்று சொன்னால் முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி விடுவோம் என்று அவனுக்கு நன்கு தெரியும். அதனால் முனிவரை எப்படியாவது தட்டி கழிக்க வேண்டும் என்று அவன் எண்ணினான். ஒரு நாள் முனிவரை அழைத்து,